ஐயோ மகாராஜா மகாராஜா மூஞ்சி கேட்டா அச்சே மூக்கு நீட்டின்னு வந்துங்குதா மூக்கு நீட்டின்னு வந்தாக்கா டைம் முடிய போகுதுன்னு அர்த்தம் பூத்து முடிக்கிறதுக்கு டைம் முடிய போகுதுன்னு அர்த்தம் நேரம் வந்துச்சு அதான் ஊர்ல ஒருத்தன் அழிச்சா ஊரே பேசணுவாங்க அவன் ஓஹோன்னு இருக்கட்டுமே ஒரு வார்த்தையில எப்போ அவன் ஓஹோன்னு வாயிரம் பாண்டுருவான் நான் அழுது வச்சுக்கிறேன் இப்படியா அப்பதான் இன்னொரு வாட்டி அழகும்போது கரெக்டாக இதெல்லாம் அழுது வச்சுக்கிறேன் இன்னொரு வாட்டி அழகும்போது இன்னும் கொஞ்சம் நீண்டுச்சுனாக்கா தெரிஞ்சு போடுவோம் கதை நான் அது யாரு அது அதுல வாயில வச்சு அதை சொன்னாங்களோ என் மூக்கில் ஏற்றாந்து வைக்கிறேன் உள்ள விடாம போட்டு நான் அது பத்து போறான் ஆளு ஐயோ நான் அவ்வளவு கப்பா அடிக்குதா சீனானுக்கு தான் தெரியும் எங்க வா ஏந்து வா மகாராஜா இவனுக்கு யார் தெரியுமா உனக்கு ஐயோ இவங்களை போய் ஐரன் சொல்லிங்கிறேன் நீ யார் யார் இவனுங்க எனக்கு இவங்களை காஞ்சத்தில் பார்த்தேன் நான் எங்க பார்த்தா ஏகாமனார் கோயிலுக்கு போறாலும் போன பங்குனி விட்டு போனேன் ஆமா இந்த பெரிய கோபுரம் இருக்குது இல்ல ஆமா மொட்டை கோபுரம் மொட்டை பெரிய கோபுரம் அதுவா இருக்குதா கட்டிங்கிறது மொட்டை கோபுரம் பெரிய கோபுரம் இருக்குல்ல ஆமா அதுக்கு ஒரு உயரமான சவுறு அது இந்த மாதிரி அந்த மூலையா பார்த்தேன் இந்த ஆள் என்ன பண்ணா ஒரு பலாப்பழத்தை தூக்கி வச்சுன்னு இப்படி உட்காந்துக்கிறான் பலாப்பழம் இவன் மண்டோதரன் அந்த ஆள் பாரு இந்த மூலையா வந்தா ஒரு வாய்ப்பழம் தாரு தூக்கி வச்சுக்கினியா உட்காந்துக்கிறான் இவன் பேரு குண்டோதரன் அப்ப இவரு இந்த பாயல் தானே இந்த மாதிரி ஆயிட்டேன் நான் குழந்தைய பிறகு சொல்ல அண்ணாட பெருத்துனே போகணும் எப்படியா டெய்லி 4 நாள் உப்பிக்கிட்டே போகணும் அப்படியே வாட்ச்மேனே நோய மாட்டேனா எங்க அம்மா பாத்துக்குது இதனால இந்த பையன் இந்த மாதிரி போய்க்குது அப்பதான் வர நம்மளுக்கு தெரியல ஜவாந்து முடி கயிறு போறது ஒரே ஒரு நூல் போட்டாங்க போறது காட்சி பிடி பிடிக்காது போயிருந்துவேன் இப்ப ஜன்னல்ல போய்ங்கிறேன் நான் இப்போ அவன் மண்டோதரன் இவன் குண்டோதரன் பூநூல்காரன் ஜவாந்து முடி கயிறு போறது எத்தனை சொன்னாலும் சக்தி வந்தே எத்தனை சக்தி வந்தே எத்தனை சொன்னால் என்ன எங்கள் தேசத்து வன்மை குற்றம் நீ வைக்க வேண்டாம் குலபத்திரமணியை சத்திய வானே வந்த சங்கதினா நான் வந்த வேலை எதுக்கு வந்துக்கிறேன்னா தானங்களும் 32 ஒரு கோதானம் ஒரு பூதானம் ஒரு வஸ்திர தானம் இவ்வளவு இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு நான் யுத்த பிச்சைக்கு வந்தேன் எங்கப்பா ஏந்து போறீங்க இருந்தா சாவெல்லாம் பாத்துட்டு போவீங்க அவர் போறாரு இல்லையா போவாத ஐயா சாவெல்லாம் பாத்துட்டு போலாம் யார் சாவுறாங்க மகாராஜா போப்பா இவனுக்கு அவனும் கிடையாது நான் யுத்த பிச்சுக்கு வந்துக்கிறேன் அடே அந்த கொடிய துஷ்டர நீங்கள் யாரடா குரு குரு உங்கள் பேரடா கொடிய துஷ்டர
அதுதான் கிட்ட அது பாருங்க அதனால கர்மாந்திரமா போச்சுப்பா நான் என்ன சொல்றேன்னா அவங்ககிட்ட போ மவுசா வாழ்ந்தனால இப்ப கர்மாந்திரமா போய்க்கிறேன் நான் நம்ம வீட்டுல அந்த மாதிரி இருக்குது கர்மாந்திரமா என்ன பண்றது தலி எழுத்து அதான் அவரு எங்க போறப்பான்னு கேட்டா சாவு பார்த்துட்டு போனியா அவங்ககிட்ட போ ஆள் ஓனா அமெரிக்கான் பக்கத்துல இருக்கிறவங்க கூட போயிட்டு போனா போது இவங்கிட்ட மட்டும் போவாத ஆள் எப்படி இருக்கிறான் ஆளு சும்மா பண்ணி மெரிக்கிறான் ஒரே இட்டி நீ எனக்கு முன்ன நில்லு நீ நான் உன் பின்னாடி நிக்கிறேன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்பெல்லாம் தெரியல இப்பதான் முன்ன நிக்கணுமா நானா சரியான ஏவா போச்சா சரியான ஏவா போச்சா வந்துரு இப்படி வந்துரு இரு நான் மாத்து தண்ணி ஏத்தரா பாய் போட போதா தண்ணி ஏத்தரா இரு அப்படியே அந்த காலை பாடுறா காலை பாருமா எல்லாத்தையும் பாரு ஐயோ குவான்சின்னு போதே தண்ணி குடுற மகாராஜா குத்தி ஏறா மகாராஜா தண்ணி குடிச்சிரு அவன் விரலுதான் பட்டான் அந்த தண்ணி குடித்தியான அந்த பொறம்போக நாய்க்கு கை அவ்வளவு வந்துட்டு போய் அதுக்கு என்ன பண்ணுது அதுதான் தண்ணி நல்லா கலந்து குடிக்கணும் அது யாரு சொன்னாங்கன்னே தெரியல அது யாரா சொன்னாங்க உனக்கு ஏயா எனக்கு தேவை குச்சி திராப்பா மகாராஜா அரங்கமா வளர்ந்துக்குது மூக்கு முடி போகுது கிட்ட வந்துச்சு ஆட்டா வடிவு பிராமணருக்கு வருமா மகாராஜா அவங்க பேசுறாங்களே தெரியல வரல குத்தா கூட நம்மள அப்படியே ஒரு மகாராஜா இவன் ஆளே ஒரு மார்க்கமாவே இருக்கிறான் மகாராஜா அவங்க ஊருக்கு வந்துட்டேன்னா அவங்கள தைரியமா நிக்கிறான்டா ஆட்டுக்கறி துண்ணு ஏறி போய் திருநாக்கு ஏற்றி இது எவ்வளோ 10 வருஷமா இந்த ஊர்ல கூத்தாடினா கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு கூட பார்த்துல நான் ஒரு ஆட்டை அறுத்து பிரியாணி போடுறேன்னு கூட பார்த்துல அவனே துண்டுறான் நல்லா இருக்கிறான் ஆளு இங்க வா பீடி வேணா கை நீட்டு பீடி வேண்டா எந்த கரத்தில் உள்ள காய்ப்பாடு கஷ்டமாலா ஒரு வாட்டி சொல்றேன் அருவுக்குதா உனக்கு அவன் தொட்டதுக்கே சுருங்கி போறிய சாகச்சா மாதிரி உண்மையிலே சாகடிக்கு போடுறான் தெரியும் உனக்கு யார் ஒரு வெங்காய வேட்டு வேலையும் தெரியும் மகாராஜா அதான் சொல்றேன்ல மகாராஜா அவனோட போவாத கை வச்சாலே அப்படியே சாகச்சா மாதிரி நின்னுற நீ வாண்ணா நீ சாவுதுதான் சாவுற 2 நாள் கூலியானா குத்துட்டு செத்து போனா வானான்னு சொல்ல மாட்டான் ஆளு நானே எப்படிறானுக்குறேன் கூலி குத்துட்டு போன்றான் பாத்தா கூலி கூட வேணாம் பார்த்து எனக்கு குத்துருவாரு 500 ரூபா கடை வாங்கினேன் முந்தானே குத்துட்டு போறான் சரக்குக்கா அவன் தான் சும்மாவே அடிக்கிறானே என்ன அப்படியே செத்துருவேன் காலை பிடிச்சி அடிக்காத அவன் முதல்ல அப்புறம் காலை போச்சு போச்சு கம்பெனில ஒண்ணு போயே போச்சு ஒரு பங்கு மிச்சமாக போகுது அந்த பங்கு நாள வாங்கிக்கிட்டு உண்டுக்கிட்ட பார்க்க போறேன் கந்தூருக்கு சொல்லி அனுப்பணும் இப்போ மாவனுக்கு சொல்லி அனுப்பணும் மாவனுக்குள்ளேயே கை வைக்கணுமா அதான் அடிக்கிறான் தெரியல ஏன் போறா யாரா நீங்க யாரா
சொல்றான் அப்படியே காய்ச்சா அப்படியே காய்ச்சா அண்ணவருக்கு நேர் நுழையோனா இழங்கக்கூடிய தருமருக்கு இறைவோடி தருமருக்கு இறையோடி தனஞ்சய என்றுரைப்பார் தனஞ்சயன் என்று உரைப்பார் பாரில் யார் என்று கேட்டாயே அவனுக்கு அடிக்கிறானு நீ வாங்குற வந்து சிரிச்சுங்கிறேன் பெருமா தருமரு கிளையோன் பீமன் சரி இருக்கட்டும் தனஞ்செழியோன் என்று உரைப்பார் பாரில் இவரு சரி இருக்கட்டும் வந்துகிறார் பேர் பீரு நடுவுல இருக்கிறவர் யாரு திருவேணி ஆதிகிருஷ்ணனா டேய் அவரா டேய் மீசலாத வேண்டாம் நான் தான் தற்பெருமை வேண்டாம் டேய் மீசலாத பையா நீதான்டா நீ மீச வச்சிருந்த ஆம்பளையா ஆம்பளை தான்டா நானு ஆம்பளை சிங்கம்டா எங்க ஆளு ஆம்பளை சிங்கம் அவுத்து போட்டா என்ன போங்க ஏய் கச்சை கொட்டியா நான் கச்சை யாதவங்க நான் கண்ணு மகாராஜா இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த ஆளு குறுக்கு வந்து மடங்கினாரு அவரு சைடுல வந்தாரு இவரு நான் நடுவுல இருந்து கையையே போய் ஓடிக்கிறான் அருகுதா இல்லையா அவங்களாம் அடிக்கிறான் அவனாண்டி ஏன் போற அந்த ஆளாண்டி ஏன் போற முதல்ல போவாத மகாராஜா நீங்க இப்ப அருகுதான்னு கேக்குறான் தேயுது மானம் நீ ஒய்ங்கா இருந்தா ஏன் தேயுது மானம் நீ ஒய்ங்கா இல்ல அதுக்கு டேய் சராசங்கம் என்ன நீ துண்டிங்க அதுங்க ஏய் பயம் 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 என்னத்துக்கு பயம் அவருக்கு என்ன தலையில கிட்டு தான் உயிர்ந்தது டேய் அட படிக்காத என்று அட படிக்காத என்று பேசுறாய் கால்ல முக்காத வந்துரும் கால்ல முக்காத ஐ ஐ
அவனா காட்டின்னு பார்த்தேன். ஏய், அது 18 தலைமுறையில கபடி ஆடுறீங்க 2 பேரும் கம்பர்ஸ் கம்பர்ஸ். என்னடா நான் எங்க அவர் ஆளை போட்டு வேலை செய்யறாரு. ஆளை போட்டு இல்ல, நான் சுத்தி ஓடி வந்து விளையாடுறான். 2 கையிலே ஆள்றான்டா. அப்படியே நேரா அவன் மூஞ்சி பாரு, அவன் ஆளை உடம்ப பாடுறான். எப்படிக்கிறான்? இரு போற பாரு, இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் போற போவாத. இரு அர்ஜென்ட் பண்ணதா, கொஞ்ச நேரம் போற. பொட்டிக்காரு கூட இப்ப போயிடுன்றாரு. கால மாட்டுக்காரன் காத்துங்கிறான் கவுரு வச்சுக்கின்னு. எருமாடா கால மாடா ஏதோ ஒரு மாடு. அது கோத்தால இருந்து இப்ப உங்க அம்மா வரைக்கும் வந்துக்குது. இது மானம். நீ சரியா இருந்து நீ வீரமா இருந்தீங்கன்னா தேஞ்சிருக்காது. என்னிடத்திலே வாங்குற குத்தியே தேயுது. ஆண்டிற்கு 6 முறை 3 18 முறை 8 முறை அடி வச்ச உடனே எப்படிடா ஓடணும்? அப்படியே புட்டத்துல கால இங்கிருந்து ஜனம் பாக்குற மாதிரி இப்படி ஓடு. ஓடணுன்ற என் காலை தூக்குற முடியே. நான் குள்ளம்ல ஓடிக்காமே. அந்த ஆள் அடிக்கிறான், இவன் சிரிக்கிறான். வெக்கம் இல்லாம அந்த ஆள் அடிக்கிறது தெரியாம இவன் கோபமா இருக்கான். ஏன் தெரியாது? மூடுவாய அடிப்பாங்க. ஒன்னும் ஆட்ட முடியாது உன்னால. இரும்பி பாரியா நோக்குறானுங்களா? நீ போய் அங்க தெரியா மதி மயங்குது. மயங்குது. ஒரு அறை தாங்க மாட்டேன் எங்க மச்சான் கிட்ட. மச்சான் மச்சான் தானே சொன்னேன். அது அறைவே எல்லாது நாகட்டும் இல்லை ஆகி நாகட்டும். கை மூஞ்சா நல்லா எப்படிங்கிறான் பத்தி ஆளு? ஆடு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாரு அப்பால. ஏனென்றால் ஏன் உன் மேல அவ்வளவு கோவம் ஆளுங்க? ஏன் மேல இவ்வளவு சினம் என்றால் இவளுக்கு பிறந்த பெண்கள் யாரு? நந்தினி சுந்தினி. பேசி நினைக்கிறேன். இரு புல்லாகண்ட தூக்கி தண்ணியில இருந்து மேல போட்டா துள்ளி கிடக்குமா? நந்தினி சுந்தினி என்ற 2 மகள்கள். யாருக்கு? இவருக்கு. இவருக்கு அட்ரஸ் இருப்பாள நாய பேசிக்கிறதுனா சிரிக்கிறதுனா. ஏங்க அந்த 2 மகள்களை கம்சனு கொடுத்தாரு. இவரு இவரு கம்சனு கொடுத்த உடனே கம்சனுக்கு விருதா வேணும். என்ன பாவனா? மாமனார் ஒண்ணுமா? கம்சனை எப்படி கொண்டியான் என்றால் 8 வயதிலே அம்மா கம்சனை கொண்டேன். ஆமா இரு தண்ணி போட்டு வர்றாரு ஆளு. அம்மா கம்சனை கொண்டேன். கொன்றீங்க. ஆனால் அந்த கம்சனுக்கு மனைவி யாரு? நந்தினி சுந்தினி. கரெக்ட் தான். கணவன் இருந்த பிறகு அந்த பெண்கள் என்ன ஆகணும்? முண்டசி பொலி மாடு வளர்த்தான். என் மரும் புள்ளைய சாவச்சு என் பொண்ணு தாலி 2 தாலி அறுத்துட்டாங்க. ஐயோ மனஜா பொண்ணெல்லாம் கரும்பேல் போயிதா. கூட்டுக்காரி இல்லையா? அதனாலேயே மருமகனை கொன்றானே இவனை விடுவதில்லை என்று போவோம். எந்த நேரம் பார்த்தாலும் என் முடுக்க இருக்கு. மனஜா உன் பொண்ணுக்கு கூட்டுக்காரி இல்ல, எனக்கு பொண்டாட்டி. இங்க உட்காந்து ட்ரெஸ் ஆகிடும். என்னத்துக்குறாப்பா? இங்க போர் போடாத வானா.
இன்னொரு டைமுக்கு இது இன்னொரு 5 நிமிஷம். நான் பட்டுகிற பாதம் நானி தூங்கிற உன் சவுகத்துக்கு. பள்ளி கொண்டவரே அந்த திறம் அகிலா கிரண்டியனை எடுத்து அந்த மகளிர் சொல்லக்கூடிய யமதர்மனாய் துப்பாண்டி அந்த நானே மனதா இந்த வந்துங்கறாங்க ஆளு நம்ம பயப்படுறாரு இல்ல நெருங்கறாங்க இப்பதான் மாதவம் பயம் தொடங்குவார். ஆட கண்ணனே என் முன்னே வந்து பீமசேனா கிருஷ்ணா ஏன்னா 318 முறையாக நான் சமன் செய்தாலும் அந்த ஆணையானது உன் கரத்திலே மடி விதிருக்கின்றது. ஆமா அந்த ஆவியை கொய்ய வேண்டும் என்றால் ஒரு புறமாக என்று அவனோடு சமன் செய்வார். சமன் செய்தாலும் என்ன ஒரு பாரு என்னை வெல்ல எட்டனில்ல நிக்கலனா ஒரு வமின்றி என்னை வெல்ல உன்னாகுமாவில் விஜயா தூரன் 18 முறை என்னிடத்திலே புறமதி கட்டுவாடு இருக்கின்றாய். 18 முறையாக தோற்றாலும் இன்றைய தினத்திலே உன் ஆத்மாவை ஆள வச்சு கொய்ய வந்துக்கிறேன். நீ தொலை போ. போலனா உருவமே கிடையாது. மசக்கை என்று சொல்லக்கூடிய யாரு யாரு ஒரே அடி அப்படின்னு அவர் சொல்றாருங்க. மாமா என்னப்பா உனக்கு மாமா உங்கள் எதிரவே ஆமா என்னை கொசு என்று சொல்லுகிறான். யார் உண்மையா? ஆமா இத வேற பாத்து நிக்கிறாரு. நம்மள இட்டாந்து பாத்துறாரு. நான் கிளம்புறேன். பண்றாத நீ போய் வாப்பா. இட்டாந்து வச்சு கேவல பாத்துறாரு நம்மள. கிளம்பு. அதுவேல கிளம்புங்க பாத்துக்கலாம். ஏய் அட பாரு 3 பேர்களுக்கு வல்லதி மனன் ஒரு நாள். ஏய் காத்துல லேசா எனக்கு சரி சமமான பலம் பார்த்தவனே இவனை கேள்வி போட்டுக்கிறேன். அட திரு 3 நேத்திரனோ துறை தக்கியே மாமா நான் ஒரு புறமாக இருக்கின்றேன். அப்படி அந்த ஆவியை கவர்வாய். ஐயோ ஹாய்
செஞ்சுக்கின்னு என்கிட்டயே சம்பளம் வாங்கின்னு எங்க வீட்டு நான் பீத்துணும் போவோம். உன் எத்தனை வேலை சார் எவ்வளோ அடி வச்சிருப்பா ஒரு நாள்ல ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏ நண்டா நடா ராஜி இவ்வளோ அடிக்கிறனே வாங்குறிய பாவம் பால் மாறாத ஒரு கட்டிங் குடுறா. இது வரைக்கும் யார்கிட்ட இருந்தாலும் கொடுத்துட்றேன். மகாராஜா 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 ஊங்காட்ட மகாராஜா 4 வாட்டி பீ வச்சுன்னு துன்றிய அடியா இப்பா துண்ண 10 இட்லினால ஒண்டி வச்சுன்னு துண்ணல கோழிக்கறி வச்சு பாரு. 2வது ரசம் தந்து ரசம் வேணாம் என் மூஞ்சிக்கு என்னது ரசம் முதல்ல ஊத்துனே அதே ஊத்துன்றிய அடியா நான் இப்ப அடியாயா டானிக் ஒண்ணுமா டானிக்கு வாடாடே வாடாடே எப்படி நான் அவ்வளோப்படாத நாளைக்கா தந்துடுறோம். தண்ணியே ஸ்டார்ட் பண்ணுது தண்ணி உப்பு வச்சா உப்பு நான் கட்ட கண்டுபிடிக்க நீ கூட கோயந்து பையனை வச்சாடி அதான் ஏமாந்தவனதான் அடி பண்ணி நான் வயிற்று அவங்க ஒண்ணு கீக்கு பார்த்துல மஞ்சப்பத்து போட்டா அடி வாங்குறியா? மஞ்சப்பத்து போட்டா மஞ்சடா பை எல்லாத்தையும் கேட்டுதான் சாவு போறல நம்ம வீட்டுல கறி சோறுதான் சண்டை போடு
எத்தனை ஓட்டல வாடுக்கு நின்னியா வாடு நின்னா தலைவர் நின்னியா சராசந்தனை கீழ்த்து எரிந்து விட்டு ஜெயித்து கிஸ்டியா ஆமா போய் பாரு இங்கிட்டு போய் பாரு நானும் அங்கு ஊதிக்கினு யாரோவா அட்வான்ஸா வந்து துடு கொடுத்தாங்க சாவு போறாங்க சங்கு ஊதின்னு வானு சீக்கிரம் வந்துட்டோம் போல சரி சீக்கிரம் நாட்டுமை 500 அமேசா போகட்டும் போடான்னு பாடுறா இவனு பாடிங்கிறான் நந்தன் போனால் சத்தியமா ஒத்துன்னு கூட என் மேல நல்ல எண்ணம் கிடையாது உங்களுக்கு சத்தியமா எப்ப அந்த பேனர்ல இருந்து என் பேர் ஏற போது உன் பேர் இறங்க போதுன்னு பாத்துக்கலாம் முந்தி முந்தி நாயகனா அதோ இருக்கின்றானே ஜராசந்திரன். அவன் சரதியாக அருளாளிய உருவானவன். என்ன 3 தாய் அவனுக்கு. ஜனங்காய்க்கு 3 கண்ணு போல அவனுக்கு தாய் 3. அப்ப நிப்பினாலே சரதியாக அருளாளி உருவானாலே நானும் பீமசேனன் கிழித்து கிழித்து எரிகின்றான். கூடி கூடி வந்துருக்கான். இப்ப என்ன செய்யற? ஜராசந்திர விதியா வந்து மாள வேண்டும் என்றால் ஒரு புறமா நில்லு. இந்த துருபை அண்ணனுக்கு சென்று இப்படி கிழித்து மாற்றி போட்டால் குறிப்பால் குறிப்பறிவான் பீமசேனன் ஜராசந்திரன் ஆழ்வான். அண்ணா
அர்ஜுனா டேய் பாருங்கள் அடக்கிட்ட உருவ கூடி கிளம்பி எப்படி தெரியுமா எப்படி அட சண்டை என்னுடைய அறிவினாலும் உன்னுடைய திறமையாலும் ஜராசந்தன் ஆண்டு விட்டான். ஆமா இந்த நாட்டை மகன் இருக்கின்றானே சகதேவன் அண்ணனுக்கு மதிமுடி சொல்லலாம். சகதேவா உன் தந்தை அரசாங்கம் செய்தார் போல் நீ செய்யக்கூடாது. பல நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அப்படி செய்வார். அப்படியே நாங்கள் செய்யக்கூடிய ராஜசீய யாகத்திற்கு பொருள் உதவி செய்யணும். சிறையில் இருக்கக்கூடிய 56 அரசர்களை விடுவிக்கணும். அப்படியே புறப்படு. மாமா புறப்படு. ராஜாத்திராஜனா பாதியா சொல்லுவாங்க மீதியா மாமா சொல்லுவாரு. அவருக்கு கொடுக்க நீ வந்து கொடுக்காமா ஜாக்கிரதை புரியா? ஜாத்தியில் அடிக்க மாட்டேன், கத்தியால வெட்டிடுவேன். புரியுதா? அறுத்துருவோம். வரட்டுமா? அந்த
மகாராஜா ஆமா இந்த சபையில கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பத்தியா கொண்டு போயா எந்த போண்டா துண்ணா உன் அச்சான் தவறுனா விட்டுணும் 2 அடி அடிக்கணும். ஆமா தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு சக்தி கையா அட்டிக்காத வர மாட்டாரு. அடிச்சதுக்கு இவனுக்கு பரிசுனா தெரியுமா? என் கோல் விட்டு வாயில ஆட்டுறோம் போ. மகாராஜா மரியாதை. ஆமாங்க மரியாதை நாள் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க. சிசுபாலன். மாமா வா மாமா. காது கேக்குதா இல்லையா? ஆமா கேடுதா. நான் என்ன சொன்னாரு? சிசுபாலன். டேய் வெறிகால் நேரம். ஆமா. இப்போ அப்படியே அச்சா ஐயோ கலாரிக்க அப்படியே. ஐயோ புரியுதா? ஏய் ஜாதி தேசத்தை ஆளக்கூடிய சிசுபாலன். தனக்கோச மகாராஜனுக்கும் தூக்கி சொல்லுனா அது தெரியாதடா உங்களுக்கு. அப்படி தூடு நான் பாருங்க மகாராஜா மார்க்க பிறந்தே சிசு பாலன் வாழ்க சிசு பாலன் 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 ரெடியால வந்தானே ஆட்றான்டா பாவன். இதுனா ஆட்டு விட்டு போய் நேரம் உட்கார்ந்தா இந்த கால் மணி நேரம் ஆட்றான் பாரு. பிடி பிடி பிடி. போய் அறுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. அவட்டு வச்சிட்டு போய் வரலாம். இங்க வர அங்க போற அது வராம பாரு காலு. உலகத்துலாத இதுக்கு முன்னாடி துணின்னு ஒருத்த வந்தான். அவனை காலி பண்ணி தெரிஞ்சிட்டோம். டேய் நீ தான் இப்போ நான் சாதாரணாளா? நான் எப்பேர்பட்டனா? ஏய் கடவுளுக்கு சமனா நானே. வந்து ஊர்ல திண்டா வந்துக்கறான். என்ன ஆட்டவும் முடியாது அசக்கவும் முடியாது. ஐயோ இவ்வளவு ஆயத்திலே நட்டுக்கறாங்க. ஆனி அடிச்சுக்கறாங்க. ஆயத்துல இல்ல நான் காத்து மாதிரி மேலையா சுத்துவேன் மேலையா நிப்பேன். புரியுதா? ஏய் அப்படி இருக்க ஆமா என்னுடைய கூட என்ன கூட தெரியுமா? சொல்றேன் தெரியாது. தெரியாது. அவர் எப்படி தெரியுமா? வரா போல இருக்க கம்பெனிக்கு ஆள் இருக்க மாட்டாரு. அந்த தான் தெரியும். யாரு? நீ ஒரு ஜென்டில்மேன். ஆமா மகாராஜா மெண்டல்மேன். காலி பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைலாம் மெண்டல் தான் தெரியும். ஏய் அத கேளுங்க. வரவா நேரம் ஆயிடுச்சு. அத சொரத்து வருவார் எவரும் முன்னாடி வந்து. இங்க நம்ம வந்து சோடா தூரம். இங்க வந்து பேசி. சித்திர கொண்டாய் பிடிக்க. சித்திரக்கூட ஆமா சித்திரன்னா தெரியாது. தெரியணும். தூங்க கூடாது நைட்லாம். புரியுதா? கண்ணு முங்கிடும் கஷ்டப்படணும். அப்புறம் ஓட்டுற ஆட்டோவேன் நைட்ல எங்க போய் ஓட்டிங்கிறான்? நைட்ல ஓட்டிக்கிறேன் புதுக்கோட்டையில. ஏய் நான் சபையில வந்தா அப்படியே கிடி ஏய். டமா 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 வெட்டிக்கிட்ட எப்படி தெரியுமா?
ஆனால் நாட்டிற்கோ சுகமா இருக்கியா? நான் சுகமாக இருங்க. 3 வேளையும் நீர் ஆகாரம். அட தண்ணி குடி சாப்பிட்டு இருக்கறேங்க. 3 வேளை சோறு போடுறேன் நீங்க. நீராகத்து போகிறது போக போக. முக்காலமும் சிவன் பூஜைகள் நடக்க நம்முடைய நாட்டிலே புற இல்ல, புற கிடையாது. ஆனால் அத பாத்தியா தூக்குறாங்க. நம் நாட்டை நாடி எவரோ ஒரு வருகின்றார். வராருங்க. யாருன்னு விசாரிச்சுட்டார். ஓடி வந்தனோ ஓடி வந்தனோ. யாரப்பா? பெங்களூரு. டேய் யாரியா நீ? நாட்டுல புதுசா வேற மொட்டை வேற ஸ்டீரு. என்ன தொண்டில ஆபரேஷனா? ஆபரேஷன் கிச்சு கிச்சு உனக்கு இந்த வயசுல பின்ன கெட்ட பாய்க்கு தான் கிச்சு தான் வரும். என்ன நாடு இதுவா? இதுவா சேது நாடு. சேது நாட்டு மன்னன் சிசுபாலன் இருக்கின்றாரா? இருக்கின்றார். ஓ நான் வர சொன்னு சொல்லு. என்ன நல்லாகிறியா? எங்க வர சொன்ன? எங்க வர சொன்ன? டேய் ஓ இங்க வாயா. கோம்டி தலியா எங்க வர? நான் வர சொன்னேன்னு சொன்னல. நீ யாருனே எனக்கு தெரியல. வர சொன்னனா நீ கேட்டின்னு போக வேண்டியதான்டா. டேய் முக்கோட்டு மூஞ்சியா கோயந்தில போந்துடா. அப்படிதான் மீதி பேர்லாம் வாழ்ந்து போறாங்க. இவரு மட்டும் தான் கோயந்தில போந்துறாரு. அவங்க இருக்குமா? ஏய் நான் இந்திரபிரசத்திலிருந்து லிங்கிதம் கொண்டு வந்திருக்கின்ற ஒற்றன் உன்னை அழைத்தார்னு அழைச்சிட்டு அவரை. காவல் இந்திரபிரசத்திலிருந்து அது ஒரு ஓட்டம் வந்துங்கறானா? ஒட்டம் வந்து டேய் இந்திரபிரஸ்தம் எங்க பெரியம்மா ஊரு. அவன் இன்னும் கூட்னு வர சொல்றான் மகாராஜா. ஏய் பெரிய தாய் நாடு. ஆமா அங்கிருந்து ஒற்ற வந்தாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் பரவாயில்ல. மரியாதை ஆசணும். அடே ஒற்றா அவர்லாம் உன்னை பார்க்க வர மாட்டார். நீ தான் அவரை பார்க்கணும். நான் ஜாதியில ஒட்ட போய் நானு நீ தானே சொன்ன. அங்க போய் ஒட்டம் வந்துக்கிறான். ஒற்றன் அவர் வரமாட்டாராமா? அவர் வர மாட்டாரு. அவ்வளவு பருப்பாவுரா பிறப்பாவுரா? ஆமாண்டா. சரி வா போலாம். வா வா வா. அனைவருக்கும் 200 ரூபாய் பிடித்த செய்யப்படும். ஏன்னா வேஸ்தாவத்துட்டு கூட இங்க வந்து ஆடி பாரு. எந்த பிடிச்சிக்கோ ஆட்டோல தூங்குறவனுங்க ஒரு 200 ரூபாய் மேலே ஏற்றி கொடு. காவல் மகா பருப்பு கொம்பூர்றையா. காவல் நம்முடைய பெரிய தாய் குமார தேசத்தில் வந்திருக்கின்றார். எழுத்துப்பிழை இருக்கின்றது. நாட்டில் எல்லாரும் இருப்பாங்க. அப்படியே சொல்கின்றாய். உங்க நாட்டில் அனைவரும் கிசான். ஏய் எல்லாருமே ஒண்ணு மகாராஜா ஒற்றனா எந்த விஷயமா வந்திருப்பாங்க? எதற்காக வந்திருப்பான்? விலாவரி கேளு. தர்மபுத்திரன் இடத்திலிருந்து வருகின்றேன். அண்ணாவா? ஆமா. அங்கிருந்து வருகின்றேன். உங்களுக்கு லிகிதம் கொடுத்திருக்கின்றார். அடடடடடே பாசம் தான். பாசம். புரியுதா? ஆமா. ஒரு சித்தி புள்ள. ஆமா சித்தி டேய் நான் நீங்க ஆமா. நான் இருக்கிறேன். எங்க அண்ணங்காரு அண்ணா ஏதோ ஒரு விஷயம் அமிச்சிருக்காரு. என்னன்னு படி. ஏய் அப்படி இல்ல. நான் திரும்பின வேகத்தில் காற்றானது அவன் நாசில ஏறிவிட்டது. புரிகின்றதா? அதனால் இதெல்லாம் தப்பா நினைக்கூடாது. வாசி நீ உடனே மூகம் மோந்து பாரு. ஏய் மகாராஜா அகட்டம் வாசி நேரமா இருக்கு. நாராயணா உட்கார்ந்து பாரு. தெரியாத உங்களுக்கு எப்பா டேய் இவ்ளோ லைட் ஏறிது தெரியல. அரிமியா என்ன முதிரம்மா மீன் வாங்க மாட்டா பாரு. கடையில உட்காரு. சேது நாட்டையாலோ ஐயா சேது நாட்டையாலோ சிதுவால ராஜா நக்கு
சபா சபா சரியான போட்டி வாசி வாசி அந்த இந்திர பிரஸ்தமாலோ அந்த இந்திர பிரஸ்தமாலோ தர்மராஜா எழுதுவது அந்த தர்மராஜா எழுதுவது என்ன லிகிதத்துக்கு போட்டு ஆடிக்கிறான் சொர்க்கம் சேராம தந்தை இறந்தோர் சொர்க்கம் சேராம இருக்கின்ற படியினாலே அந்த இந்திர பிரசத்தில யாகம் ஒன்று செய்ய வேண்டிய அந்த யாகம் ஒன்று செய்ய வேண்டிய என்னுடைய அன்னதாசத்தில் வந்திருக்கின்றார்கள் நடன கத்தாக்கான் நன்றாக எங்க இதை காட்டு மரியாதை கொடுத்துட்டோம் ஏன் காவல்காரன் என்னடா புடிங்கிறேன் அங்கிருந்து புடுங்க நன்றா கேடு குத்தம் செய்யாத புண்ணியம் ஏந்து கூட அப்படியே உட்கார் மீன் வாங்க மாட்டேன் மத்த பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் நீ அப்படி சொல்லலாம் அப்படி ஐந்து குமாரர்களோ ஐந்து குமாரர்களும் ராஜசோயனும் செய்ய வேண்டிய அது உங்களுக்கு அழைப்பு வச்சு வர வச்சு போ வச்சு எல்லாம் வெச்சிலே வர வச்சு போற வச்சு அவன் வாய வச்சான் காவல் நீட்டாத நீட்ட மாட்டேங்க வேற நீர் மோர் இருக்கின்றது அருமையாக பானம் நீர் பானம்பா என் உடல் எல்லாம் சோர்வாக உனக்காக சிறப்பு பானம் அண்ணவருக்கு கொடுத்துட்டு சிறக்கு சீக்கிரம் படிக்கணும் வீட்டுல ஒரு ரேக்ல அடிக்க வச்சிருக்கேன் வீட்டுல மூத்திரம் அப்படியா சரி அண்ணன் அண்ணன் தேசத்திலிருந்து கீழே வந்திருக்கின்றது சரி சிறப்பு பூஜை இவருக்கு செய்யணும் ரொம்ப தூரத்துல வந்திருக்க செய்யலாம் வேணாம் கீழே ஒண்ணு விட்டுக்கிறேங்க விட்டு தள்ளு இப்படிக்கு தெய்வ திருவாளர் காலம் சென்ற யுவன் சங்கர் ராஜா பரவாயில்ல உனக்கு திருவார போட்டுக்கிறடா ஆமா சரி சரி இருந்தாலும் அண்ணன் தேசத்திலிருந்து வந்திருக்கின்றது ஆனால் அங்கு செல்ல வேண்டும் ராஜசூயாக வேள்வி எனக்கு மரியாதை வந்துக்குது மரியாதை வாங்கிக்கணும் கூப்பிட்டா வாங்கிக்கணும் கூப்பிட்டா வாங்கிக்கணும் இருந்தாலும் என்னுடைய மனைவி யாரு சுந்தரவல்லி சுந்தரம் என்றால் அழகு அழகு நிறைந்தவள் வள்ளியை போன்றவள் கிளி கொஞ்சம் நாய் அந்த சோத்து கூத்து கருப்பே மேலு சொல்லக்கூடாது சத்தியமா எப்படியாவது வயசுல தாடி கட்டுக்கிறீங்க நீ ஆனா ஏன் தாடி சண்டையன் வந்திருக்கிறாய்
சந்தோஷமாக யாரோ நடுவியாய் செல்ல வேண்டும். இந்த ஜாகன் மனைவி சுந்தரவல்லியை அது சீக்கிரமாக ஒரு நொடியில் செல்ல வேண்டும். என் மனைவியை கைப்பிடிச்சு ராஷ்டிரவா அழகு அம்மா உனத்தாண்டா அரைமணி இல்ல நான் முழு மணி. டேய் அம்மா அப்படி இருந்தாலும் அகடகடமா பேச நேரம் இல்ல. ஆமா நாளைக்கு ஆடிக்கொண்டே இருக்கின்றது. புரிகின்றதா? ஏமாவது பின்ன நம்ம போத்தாவல வந்தவர் விலக்கு ஐயோ வெட்டி போறேன்டா சொல்லலாம். பொற்பாத கமலங்களுக்கு சுந்தரவல்லி பாதத்தை ஆதாரமாக பணிந்தேன் சுவாமி. சுந்தரவல்லி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. சரி எழுந்து வாங்க. எனக்கு என்ன ஆசை சொல்லுங்க. தனில் உள்ள மாதம் புகழ்கின்ற உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்றைக்கும் இல்லாமல் என் செங்கமல முகம் போன்றவளே இருந்தாலும் எப்படிப்பட்டவள் தெரியுமா? என் அண்ணனடை மின்னவளியே மானியத்தேனே என் அழகு சுந்தரவல்லியே நன்னகரி தர்மத்தையும் ராஜசுயாக வேள்விக்கு யானே சந்தோஷமாக யாரோ சடுதியாய் போக வேண்டும். தடை ஒன்று சொல்லாமல் இதை தந்தருள் வாய்க்கண்ணே.
கண்ணே என்னங்க சொல்றீங்க? என்னுடைய பெரிய தாய் குமாரே ராஜசூயாக வேலை செய்கின்றார். ராஜசூயன் வேலியா? ஆதலால் நான் இந்திரபிரஸ்தம் செல்ல வேண்டும். சுவாமி புரிகின்றதா? இந்திரபிரஸ்தமா? விடை கொடு. நாதா போக வேண்டாம் நாதா. இந்திரபிரஸ்தம் எதற்காக? அங்கே பகவான் வருவார், கண்டிப்பாக வருவார். அவருக்கு உனக்கு ரொம்ப நாளா ஆகாத பகை இருக்கு. ஆமா, உனக்கும் அவருக்கு ஏற்கனவே நீண்ட நாளாக பகை சுவாமி. அதனால் நீங்கள் சொல்ல வேண்டாம் நாதா. வாங்க. ஐயோ யாரு தெய்வம்? அவனா தெய்வம்? அவன் கல்ல யாரு? புள்ள அவரா? ஏற்கனவே உங்களுக்கு அவருக்கு பகை சுவாமி. யாம் பண்ணாடி நாடி நான் சொல்ல போது அடிக்கணும். புரியுதா? நான் அடிக்கும் போது அடிக்கூடாது. அதான் நில்ற கேட்ல போடு 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 சர்வீஸ் பண்ண இருந்தாலும் எனக்கு உதவக்கூடியவன் நீ சரிந்தா இவன் என் மேல கை வைக்கிறான். என் மேல கை வைக்கிறாளுக்கு நீ ஒழுங்கா உன் மேல கை வைப்பனா? என் சுந்தரவல்லி மாச்சாங்க இன்னைக்கு. ஐயா அவ எவ்வளவு ஆளுக்கு? அவன் சாதாரண மாயன். எப்பேர் மட்டும் தெரியுமா? அடி சங்கா முகம் பார்த்து தெரியாத உந்தனுக்கு பழைய செய்தி பணியை மனமே விட்டு செய்ய தாம்பலம் பேரு அடிப்பொழியிலிருந்து புறப்பட்டு வந்தானப்போ செய்ய தெரியாத உந்தனுக்கு இந்த செய்தியே ஆனால் எனக்கு நிச்சயமா அண்ணங்க எப்பேர் மட்டும் தெரியுமா? அவன் அழகு பாதி பேரு ருக்மணிக்கு அது இந்த மாங்கல இல்ல பறிக்க என்னுடைய ருக்மணி அழகென்ன அறிவென்ன வடிவம் என்ன எனக்கு நிச்சயம் அவங்கள மாத்தினாங்க. அவன் யாரு? அந்த கண்ணா எனக்கு மாமன் புள்ள. புரியுதா? நான் யாரு அவனுக்கு? அத்தை புள்ள. ஒரு அத்தை புள்ளி நிஸ்தாவலான பொண்ண தம்பி தம்பின்னு கூப்பிடுறான். அவன் தூக்கின்னு போட்டான். விடலாமா? போறியா இல்லையா? முடியாது. கிளம்பு கிளம்பு உன்னை அடிச்சு கூடாது. போடி போடி பிடிக்க
அஸ்தினாபுரி தாண்டியாச்சு. இந்திரபிரஸ்தம் வந்தாச்சு. என் அண்ணா நரும்புத்து இருக்கிறாரா? இருக்காரா? வாதம் பண்ணலாமா? அண்ணா குடியா நேரம் ஆகுது. இருந்தாலும் ராசியாகத்தை யாரை முதன்மையாக வைத்து இந்த ராசியாகத்தை ஆரம்பிக்க வேண்டும். காத்தமூர்த்தி சின்னஞ்சிறிய வயதிலிருந்து இதனால் வரை உறுதுணையாக இருந்து காத்து ரசித்து வரக்கூடியவர் கண்ணபுரான் அன்னவரா. ஆகையினால் அன்னவருக்கே பாதபூதி செய்து முதல் தாளம் வழங்கி அன்னவரையை முன்னிறுத்தி இந்த ராஜசூயாக வெளியே சிறப்பாக செய்து முடியும். அப்படியே சித்தமாகட்டும். வியாபாரம் பெருக்குறேன் நான். ஆமா இந்த பாரதத்தை சொல்லிடுறேன். மீன் வாங்க காந்தூருக்கு வந்து நான் பாசம் கிடைக்கும். எக்காலம் துணையில் தாத்தான்னு சொல்லக்கூடாதா? இதுக்காக இப்படி கோவப்படுற?
பல தேசத்து மன்னர் வந்திருக்கின்றாங்க. எங்க அண்ணன் வந்துக்கிறாரு, துரியோதன சக்கரவர்த்தி. கர்ண மகாராஜா வந்துருக்காரு. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம ஆடி மாடி மேக்கை கூடுவேன். இவன் யாரு? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வந்தியா, அளவுல பாத்தியா, சாப்பாடு போட்டாங்களா, சாப்பிட்டியா, போயினே இருக்க வேண்டியதான். அப்படியா சொல்றா? யார் யார் கொடுக்கணுமோ அது எங்களுக்கு தெரியும். ஏய் தெரியுமா புள்ள கூப்பிட்டாங்கல்ல, வந்தேன். டேய் அண்ணா தருமா சாதாரண ஆளா நீங்க? எத்தனை பேருக்கு இவனுக்கு பிறந்தானுங்க? தாயே ஒரு ஆளு, தகப்பு ஒரு ஆளு. தகப்பு இருக்கிறான் இருந்தாலும் கொண்டாட்டி இவன் வந்தா இந்த 5 பேர் இருக்கிறானுங்க. யார் இவனுங்க? இந்த அசகப்பா ஜம்மாய் வாதிக்க பிரபாதி காரம் ஜெஜே. சுத்தமா இல்லையா? அட சுத்தம் இப்படி யாகதினாலே புடிச்சு இப்படி மாற்றுவதேனோ. ஏய் கோபால கண்ணா, கண்ணு தெரியாத ஆளு கோபால கண்ணா பாரு. நான் எங்க நின்னுக்கிறேன், நீ எங்க நின்னுக்கிற? டேய் கீழே நிக்கண்டா. உனக்கு என்னடா சிம்மாசனம்? வீட்டுக்கு நுழையா வந்தாலே போய் நீ வந்துக்கிறாய். ஏய் லிகித வந்ததா இல்லையா? வந்தது. எத்தனை வாச்சோடி எங்க காட்டுறாவா? ஏய் அப்புறம் காட்டலாமா? இவன் யாரு? பிறந்தது ஓரிடம். இவன் வளர்ந்து இருக்கின்றதியா? ஆடு மாடு சாணி. அந்த யாதவன் எடைய மூட்டில் இருக்கிறான். ஏய் அந்த யாதவன் நந்த கோபன் ஆடு மாடுகள் நைத்தவன் ஏற்றுக்கொள்வதில் நாஜம் இப்படி போட்டல் இப்படி சத்தியம் வேணும். பேச சொல்லும் போது பேசணும். மேல இருக்கிறாலே மேல பேசணும், கீழே இருக்கிறாலே கீழே பேசணும். நீ மேல பேசு, நான் கீழே பேசுறேன். கோபம் குடியை கெடுக்கும், கோபமே பிறரை கெடுக்கும். எனக்கு குடி பழக்கம் கிடையாது. இப்படி கோபிக்கலாகுமா, இப்படி கோபிக்கலாகுமா, இப்படி கோபிக்கலாகுமா. இது எங்க வந்து நிக்குது தெரியுமா? இவன் யாரு? என் மாமா புள்ள.
ஒரு அத்தை புள்ளியா தம்பின்னு சொன்ன ஆளு என் ருக்மணியே எனக்கு நிச்சயம் பண்ணா பொண்ணை தீக்கின்னு போன ஆளு அதனால அத்தை புள்ளியா நான் தம்பி சொல்லுவானா மதி இருந்தா சொல்ல மாட்டான் நகரபாடியிலவா வாங்கலாமா வாங்க கூடாது ராஜாக்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த இடத்துல முதல் தாமரம் கொடு அந்த தாமரத்தை இவனை ஏன் பகவான் சொல்றாங்க ஏய் அரக்கர்கள் மேவினாய் இலக்கை அகபத சிரிக்காய் ஒருத்தங்கிட்ட போட்டா கூட்டு வந்து குடும்பம் நடத்துறவன் என் வீட்டு குடும்பத்தை நீ பேசக்கூடாது அது மட்டுமா அந்த கிரேதாயுகத்திலே என்ன பண்ணா தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க இரணிய எப்பேர் வட்ட ஆளு அசுரன் அன்னவனியே செய்தான் படாமல் போனா இரண்டனை கொன்றுவதற்கால் நடத்தி மந்தத்தில் ரத்தத்தை குடிக்கலாமா குடிக்கூடாது அகோரமா தோன்றினான் ஆமா நரசிங்கமா எதில சாகாதவரம் பெற்றான் அண்ணவனை கொண்டுட்டான் ஆமா இவன் ராமாவதாரத்துல நகர்வலம் போனான் எங்க நகர்வலம் அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே மண்ணாமுட்ட சண்டை அங்கே சண்டை என்ன என்றியா அந்த மண்ணா சொல்ல கேட்டு ஒரு புள்ள வரும்போது ஒரு புள்ள மொத்தம் ரெண்டு புள்ள ஆமா மண்ணாமுட்ட சண்டை முன்னாடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய் சாதம் வாங்கி வரதுக்கு ஆமா நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்று மண்ணாமுட்ட சண்டை சந்தேகப்படுறாங்க அவங்க வீட்டுல சண்டை ஆமா இவன் சந்தேகப்படுறான் அடி அடி இந்த செயலானது நம்மிடத்தில் நடந்திருக்குமோ கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட இவன் கடவுளா அந்த ராமர் குலத்துக்கு தான் அடுக்கும் இந்த ரச குலத்துக்கு அடுக்கு அதுன்னு தொட்டு அந்த அண்ணாமட்ட சண்டை இவன் யார் குலத்துக்கு அடுக்கா ராமர் குலத்துக்கு தான் அடுக்கணும் அந்த அண்ணாமட்ட சண்டை நடக்குது சொல்லி காட்டீங்க அதை விட்டு தள்ளு இப்ப இந்த யுகத்தில இந்த தோபர யுகத்திலே கண்ணனா இருக்கிறான் இப்ப குழந்தைங்களா கெட்டு போகுது எதனால இவரு அப்பயே எதனால வாங்கி தரு அப்பயே புளிப்புளி மோட்டிக்கிறாரு சாதாரண ஆளா இவரா மாடுவில எட்டி பார்த்தேன் கோபியார் பெண்கள் யாரா குளிக்கிற பொம்பளை எட்டி பாப்பானா திருட்டு பையன் ஆமா ஒரு பொம்பளை குளிக்குதுன்னா அங்க போக கூடாது இல்ல நெஞ்ச பார்க்க கூடாது அத புரியுதா திருமணம் அப்படி இல்ல பொம்பளையும் குளிக்கிறாங்க அது ஆடுகளா எடுத்து மரத்தமலை ஏறிக்கிறார் அந்த பெண்கள் எல்லாம் கையை கட்டின்னு கண்ணா எங்க ஆடையை கொடுறான்னு கேக்குதுங்களா அவன் என்ன பண்றாரு மோசமான ஒண்ணா நம்பரு ரெண்டு கையும் மேல கையை தூக்கிடி நான் சாரி குடுக்குறேன் பொம்பளைங்க குளிக்கிறதுக்கு போறதே தவறு ஆமா ஆனா கோபால் நாட்டு பெண்கள் கோபிஸ்திரிங்க குளத்துல குளிச்சிங்கிறாங்க கரையில வச்ச படுவெல்லாம் மத்த சுத்திக்கினேன் ஒண்ணு மத்தல ஏறி ஒரு கலைக்கும் ஒரு சேலைகளை கட்டி தொங்க விட்டு மரத்து மேல தான் உட்காந்துன்னு இருக்கான் பாருங்க அந்த மாதிரி உக்காந்தீங்கன்னா பாத்துங்கிறான்
அவங்க குளிச்சுட்டு வந்த ஆடையை பார்த்தா மேட்ல ஆடை இல்ல ஆடை இல்ல ஆடை இல்லைன்னு பார்த்தா மரத்து மேல உட்காந்துக்கிறான். என்ன சொல்றான்? கோபால் நாட்டு பெண்கள் கோபிஸ்திரிகளே, உங்களுக்கு சேலை வேணும்னா வேண்டும் என்றால் கரை மேல ஏறி வந்து இப்படி நின்னு ரெண்டு காலத்தையும் தூப்பி அண்ணா என் சேலை குத்துரு அப்படின்னா தான் கொடுப்பேன். அது வந்து வேற அஞ்சாவது கம்மா நாலாவது கம்மா அப்படியே குளிப்பு அப்படியே சாதா நாளைவா அட மது முக்கியாகி கம்மல்லானே கோபால கண்கள் பூரா வெட்டிடிய கல்லானே யாயான முனக்கு திருட்டு முடிவே புடிச்சா பாவி ஆமா புடவை திருடினா புளி பிலிம் காட்டினா ஆமா. பொம்பளைங்களை பார்த்தான் ஆமா ஏய் ஆட இன்றியோ இவன் கடவுள் சபையில ஊங்கோட்டணும் உரிமையா ஊங்கோட்ட கூடாது பேசணும் உரிமையா யார் உரிமை ஏய் ஏய் அரசியலுக்குள்ள சாதாரணம் நான் பேசிட்டு இருக்காத எனக்கு பேச தெரியும் ஆச்சு எங்க ஆச்சு வந்தமா அழுவ பார்த்தமா ஏய் கென்னமா கோவலக்கண்ணா என்னுடைய சுயாட்சி நான் தான் பேசுவேன் உனக்கு நேரம் கொடுப்பேன் அப்பதான் பேசுவேன் புரியுதா சரி பேய் என்று சொல்லக்கூடிய பூனைகளுடைய உனக்கு பால் பூனைக்கு பாரு நல்ல பால் ஆமா என்னை கொள்வதாக அம்மான் கம்சன் இருக்கின்றாரே ஆமா. சின்னஞ்சிறு வயதிலே பேய் என்று சொல்லக்கூடிய பூனைகள் ஆடி விட்டு தடுப்பு வைத்தான். ஆமா ஒரு ஸ்தலத்திலே நல்லப்பாலும் ஒரு சனத்தில் விஷப்பாலும் இது வைப்பினா அது எப்படி டேய் ஏய் இவனுக்கு பொம்பளைனா பிடிக்கும் அது பூனைக்கு யாரு பொம்பளை வந்தா ஆமா. குச்சி கசி கசி குச்சிட்டான் ஏய் நான் வச்சிட்டான் வச்சுட்டாரு ஆமா டேய், டேய் சாதாரணாளா டேய், கால் பாத்தியா நீ சொன்னதெல்லாம் நான் செய்யல ஒரே உரியாக உரிந்தேன் டேய் புறங்கால் குச்சி நான் மட்டும் என்ன சொன்னேன் கசிக்கு வேற எப்படி குடிப்பாங்க பூனைக்கே சா வச்சுக்கிறானா அவன் இவன் எப்படி குச்சி உறிஞ்சிருப்பான் இப்ப என்னதான் சொல்ல வர ஆடு ஆடு மாடு மாடு மேய்ச்சுவன் மேய்ச்சவன். சாணி வாரணவன் ஆமா. ஏய் கால்ல போய் சாணி தட்டி போய் தட்டு டேய் டேய் எல்லாம் இரண்டு யாதகமான இடப்பெண் கூட சேர்ந்தவன் ஆமா. அவங்க உரியில எண்ணெயும் நெய்யும் நெய்ய வச்சிருப்பாங்க கட்டி இருந்தா அந்த உரிய தட்டி விட்டு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை ஏற்படுத்தி அந்த கல்வன் அதை பார்த்து ரசிப்போம். ஏய் சாதாரணா அப்ப இவரெல்லாம் இப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்து நிக்குது அப்பயே சண்டை வச்சிருக்காரு மொத்தத்துக்கு காரணம் கர்த்தாவே இவன் தான் இவர்தான் ஏய் நீ சாதாரணாடா அறிவாக்கள் வித்த புத்திங்க அவளுக்கு அறிவு கட்டி நட்டிய அந்த தொட்டில ஆடுங்க இருக்கும் ஆட்டு சாணி வாருவான் ஆமா மாட்டு சாணி வாருவான் அந்த கையோட போய் வெண்ணில கை விடுவான் கை விடுவாரு. அந்த வெண்ணெய் எடுத்து அப்படியே அந்த ஆட்டு சாணி வெண்ணெய் எடுத்து அந்த பொம்பளை வாயில சொருவான் அப்படியே பட்டவன் திருட்டு போய் டேய் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க டேய் உன்னை கூட பார்த்தல இன்னைக்கு உன்னுடைய சரித்திரத்தை முடிச்சேன் சிசுபாலா திறமை இருந்தால் எதிர்கொள்வாய் பார்க்கலாம் சரியா இங்க வா சொல்லுங்க சொல்லுங்க ஆனா எனக்கு ஒரு விசாரம் இருக்குது சொல்லுங்க யார் தெரியுமா சிவபெருமானுக்கு நிகரானவன் ஆமா நான் பிறந்த நாட்டு மக்களே ஆச்சரியம் ஆச்சரியமாக பார்த்தார்கள் முக்கண்டாரியே ஆமா. சேதி தேசத்தில் பிறந்திருக்கின்றார் ஆமா ஆனா எனக்கு 3 நேத்திரம் 3 நேத்திரம் 4 கரம் 4 கரம் இப்ப எத்தனை இருக்கு இப்ப எங்க 2 தான் இருக்கு இந்த வரலாறு எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அம்மா சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இருக்கின்றான யார் தெரியுமா சிசுபாலா என்னோட ஆலயத்திலே தந்தை வார்த்தை சிசுபாலன் இருக்காங்க ஆமா அப்ப துவாரகபாலன் தான் இருக்காங்க துவாரகபாலன் இருக்காங்க அப்போ இது தூர்வாசர் என்னை பார்க்கும்படியாக வந்தார் உங்களை பார்த்து வந்தாங்க ஆமா ஆ இன்னும் சொல்றான 3 கண்ணு 3 கண்ணு 3 கண்ணு ஆமா பையன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை டேய் அப்போ பிறகு போய் சொல்லுங்க நான் பேசும்போது பயப்படுறேன் கண்ணா நான் பேசு அந்த அம்மையாருக்கு மகனா பிறந்தான் மகனாக பிறந்தார் ஆனால் எப்படி பிறந்தான் 4 கரம் 3 சிரம் 3 கண்ணோடு நெற்றியோடு தேங்காய்க்கு 3 கண்ணு ஆமா. கைலாய வாசனுக்கு 3 கண்ணு இவனுக்கு 3 கண்ணு ஆடா சாபா தெய்வம்டா தெய்வ பொறுப்பு தெய்வ பிறப்பு புரியுதா ஆமா அது கெட்டவனே இவன் தான் இவர்தான் அப்பா ஊர் மக்கள் எல்லாம் இப்ப பிள்ளை பிறந்திருக்கணையே விசித்திர மக்களுக்கு ஓடி
வியந்து பார்க்கிறாங்க எல்லாம். எல்லாரும் போய் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆமா ஆமா. அப்போது அந்த வீதியாக வரும்பொழுது இவனை பார்க்க சென்ன அத்தை நீங்களும் போறீங்க? ஆமா. ஏய், கண்ணா என்னப்பா ரொம்ப தூரமா வந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மக்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க, ஒரு விசித்திரமான குழந்தை பிறகுதாமே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டு போயிருக்கீங்க. அப்ப குழந்தை இருந்தாங்க. இந்த குழந்தைய வாரி முகர்ந்தேன். வாரி அப்படி பாத்தீங்க. இவன் பிறக்கும் போதே அசரையார் அகாயவாணி வார்த்தை கொடுத்திருக்கின்றது. என்னவென்று? இவனை யார் தூக்கி முத்தமிடுகின்றாரோ முத்தமிடுகின்றார்களோ அப்போது இந்த கண்ணம் ஒரு கண்ணம் 2 கரமா மறையும். அவரால் தான் இவருக்கு சாவு. யாரா கேட்டா இவன் முத்தத்தை? அந்த ஆட்டு சாணி மாட்டு சாணி வாசல்ல போயிட்டு ஆசையா வந்து பாத்துருக்காரு. அப்ப முத்தமிட்டேன். முத்தமிட்ட போதே அந்த ஒரு கண்ணு 2 கரம் மாறி விட்டது. இரண்டும் மறைந்து விட்டது. இப்ப போட்டுங்க பைத்தி முடிச்சா போட்டுங்க. ஆமா சாமி. எதுக்கு? என் அத்தை காலை பிடிச்சிச்சு. எதுக்கு சாமி? என் மகன் 100 தவறு செய்கின்ற அளவிலே 100 தவறு செய்கின்ற அளவிலே நீ பொறுத்துக்கணும், பொறுமையா இருந்துக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதான் இவன் பாட்டுக்கு ஏடியா மடையா ஆடி மேய்ச்சவனே. சாமி முடிச்சா உள்ள இருக்குது. விட்டு குடிப்போம். ஏய் இப்படி ஏசிட்டு இருக்கான். ஆமா. உன் காலத்திலே இவன் தோரங்களில் என் வாயிற்பள்ளியில் இருந்தான். யாரு? தந்தை பார்த்தா சிசுபாலன். அப்பா தூர்வாசல் வந்து அதில் பாட்டு போட்டாங்க. ஒரு ஆளு பகவான திட்டனா நான் சாதாரண ஆளா? தெய்வம் தெய்வத்தை குறைச்சிட்டான். இவனை விட போவதில்லை. நான் தெய்வமா இவன் தெய்வமா? பாருங்க. அப்ப தூர்வாசல் பாட்டு வந்தாங்க. அப்ப வரும்போது வாயிற்பள்ளியில் விடலை. பார்த்தால் கல்லாக ஜபித்தார். என்னிடம் வந்து வார்த்தை ஆடினார். வார்த்தையால் திரும்போது வழிவிட நானும் வருகை தந்தேன். அப்போது கல்லாங்கிறாங்க. அப்ப நடந்தது கேட்டால் தூர்வாசல். அப்படின்னு சொன்னேன். தூர்வாசல் சொன்னா என்னை வழிவிட மறுத்தார்கள். இவர்களை கல்லாக ஜெபித்தேன். அப்ப விமோசனம் கேட்டார்கள். அப்ப நான் என்ன சொன்னேன்? என்னை எதிர்த்து வந்தால் முப்பிரவி. யார உங்களை எதிர்த்து வந்தால் முப்பிரவி. இல்லை என்றால் வணங்கி வந்தால் 7 பிறவி. வணங்கினால் 7 பிறவி. ஆமா. இப்ப கிரேடோ கிரேதா சோபரா கிரேதாயுகத்திலே ராவணன் கும்பகர்ணன். கிரேதாயுகத்திலே இரண்யன் இரண்டாட்சரன். இப்போ கிரேதாயுகம். இப்போ கூட சொல்றேன். தந்தை வந்து சிசுபாலன் வந்திருக்கான். 4 நெருங்கி போச்சு. அவ்வளவுதான். முப்பிரிவில அந்த பழத்தை இருக்க போறான். போக மாட்டேன். ஆமா. அது வச்சுக்கிறாரோட அது விட்டு அதை எந்த தங்களை காட்சி சொல்லி தேவதத்தன் செய்த இந்த மண்டபம் மிக்க சிறப்பாகத்தான் செய்திருக்கின்றான். இந்த வாயற்படியை கண்டுவிட்டோம். மாமா இவன் யாரு? இவன் மாமா சொல்றேன் தெரியல. பேர் சொல்லு மாமா. இவன் யாரு? கரெக்டா கண்டுபிடி. நல்லா குடிக்கான தண்ணி வைக்கிற மாதிரி. எங்க மாமா ராகிக்குள்ள தூங்கினான் பாலு.
அழகாக சித்திரம் வைத்தார் அந்த பள்ளிகளை வைத்தார் அண்ணா அடி கோழிகளா அடி பாஞ்சிகளா என் பெரிய மாமனாருக்கு தான் பிறவியிலே குருடி என்றார் அவர் பெற்ற பிள்ளைக்கு கண்ணிருந்து குருடாக என்று என்னை பார்த்து நடத்தவரை இந்த என்ன செய்யலாம் அவனுக்கு ஏன்டா கட்டுற எனக்கு கட்டுமா கட்டு சாப்பிட்டாலும் அப்படியே தான் இருக்கு, சாப்பிடறாலும் அப்படியே தான் இருக்கு. எங்க அண்ணன் யாரு பெரிய அண்ணா மாமா அவளை என்ன செய்ய வேண்டும் ஏய் ஆலோசனை செய்து அதற்கு உண்டான ஏற்பாடு நான் செய்யலாம் இப்பொழுது எங்க செல்ல நம்ம நாட்டுக்கு இங்க முடியாது நீங்க கேட்க மாட்டீங்க சொன்னா நீங்க நாட்டுக்கு சென்று தான் நான் ஆலோசனை இங்க சொன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மதுபானம் வாங்கி வச்சுக்கிறோம் மூலியா மாமா என் மனம் பொறுக்கவில்லை நாளை நாட்களாம் இப்பொழுது இந்த கோபம் முக்கியம் அல்ல நிதானம் தான் முக்கியமா எங்கே செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் எந்த நாடு அஸ்தினாபுரம் எந்த நாடு அஸ்தினாபுரம் கேளுங்கள் பெரியவர்களே, ராஜசுயாகம் அல்லது சிசுபாலன் ஜராசந்தன் வைகுண்டம் அடைதல் என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிந்தது. இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகமோ பகட துயில் அல்லது திரௌபதியின் வஸ்திர பங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும். நேற்றிரவு வந்து எங்களை ஆதரித்தது போல் இன்றிரவு வர வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.